அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களுக்கும் 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களுக்கும் 320205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கும் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லாக்கி ராகவேந்தரன் அவர்களுக்கும் 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களுக்கும் 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களுக்கும் 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் உன்னியை வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தின் உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வணக்கம் வாசிக்க வருகிறார் 2982 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிகழ்ந்த நகத்துடன் செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்பர்களை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளையும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா மாடுகளும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமை வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள தோட்டங்களை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஐயா சொல்லலாம். இறை வேண்டுதல். நன்றிங்க. இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். இறை வேண்டுதல். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகறை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா. வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் நன்றிங்க. நேரம் நீட்டிங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. நல்லா முழங்கால மடக்கி நல்லா தாடையை டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் லெக். லெஃப்ட் லெக். கால்கள் நேரம் ஏட்டிக்கிங்க. நன்றாக ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நின்ற நிலையில நேரம் நிற்கிறோம். காலை சேர்த்து வைங்க, கைகள் சேர்த்து வச்சுக்கோங்க. முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. உள்ளங்கை ஆகாயத்தை 10 மாதிரி திருப்பி அப்படியே கை கோர்த்துக்கிறோம். கைகள் உள்ளங்கை ஆகாயத்தை 10 மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே மேல உயர்த்தன் கால கைகளையும் நல்லா மேல கொண்டு போயிருங்க. கைகள் காதோடு சேர்ந்திருக்கணும். குதிக்கால் நல்லா மேல உயர்த்தி வச்சிருக்கணும். நேரா பாருங்க. கவனம் எல்லாம் கால் விரல் மேல வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக கை கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சல் தொடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக ரத்தோட்டம் போக தாடாசனம் மிக சிறப்பாக செஞ்சோம். அடுத்து கோணாசனம்.
ரைட் ஹேண்ட் மெதுவா மேல கொண்டு வாங்க. காதோடு சேர்த்து வச்சு லெஃப்ட் சைடு பக்கவாட்டுல வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டே ஸ்ட்ரெயிட்டா வாங்க. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் கைகளை மெதுவா மேல கொண்டு வரோம். காதோடு சேர்த்து வைக்கிறோம். ரைட் சைடு பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கை கீழே கொண்டு வாங்க. ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். அடுத்தது கத்திரிக்கோள் ஆசனம். ரைட் லெக் எடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. கத்திரிக்கோள் மாதிரி வச்சுக்கிறோம். கைகள் மேல உயர்த்துங்க. கைகளை கொடுத்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி மேல உயர்த்துங்க. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால்கள் ரெண்டையும் தரையில் நல்லா அழுத்தமா வச்சீங்கன்னாக்கா முதல் தண்டு திருப்புறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். நல்லா திரும்ப முடியும். நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. கால்கள் ரெண்டையும் நல்லா அழுத்தமா கீழே வைங்க. கைகள் கோர்த்துக்கிறோம். மேல உயர்த்துங்க. லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்ததாக பிறையாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கணும். காலை இடுப்புல கை வச்சுக்கோங்க. மெதுவா பேக் பெண்டிங். தலையை நல்லா பின்னாடி கொண்டு போங்க. இடுப்பு நல்லா வளைச்சு பின்பக்கமா வளைங்க. 1 2 3 4 5. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை பிரயாசனம். பேக் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேரா வந்துருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. பிரயாசனம் செய்யும் போது நான் கையை தூக்கி செய்யறதுக்கும் இடுப்புல வச்சு செய்யறதுக்கும் கொஞ்சம் வயதானவங்க செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே பாதகஸ்தாசம். கைகளை நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா பேக் பெண்டிங் பண்ணிட்டு அப்படியே மெதுவா ஃபார்வர்டு பெண்டிங். முன்னாடி நல்லா வளையிறோம். கைகளை கொண்டு தரையில வைக்கலாம். அப்படியே கொஞ்சமா கால் விரல பிடிங்க. அப்படியே பின் கால் பிடிங்க. கணுக்கால பிடிச்சிடறோம். நல்லா உடம்ப வந்து கீழ் நோக்கி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போங்க தலையை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே மெதுவா மூச்சு தேங்க. நேரம் வந்துட்டு நல்லா மூச்சுலுங்க.
ஓய்வு. வீடியோ வரலங்க ஐயா. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கை நீட்டி அப்படியே அமர்ந்த நிலை கட்டாசம் செய்யுங்க. அப்படியே உட்கார்ந்து காலை பிடிச்சிடணும். முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா கால் நீட்டிக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சல் தொடுங்க. அடுத்ததாக ஜான்சிராசன். கால் அப்படி அகலம் வைங்க. லெஃப்ட் லெக்கும் மடக்கி வச்சுக்கோங்க. கையை கீழே வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. நல்லா ரைட் சைடு திரும்பி ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். காலை மாத்தி வைங்க. லெஃப்ட் லெக் நேரம் ஏற்றிக்கிறோம், ரைட் லெக் மடக்கி கைகளை கீழே வைங்க. நல்லா மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி கால் பெருவல் பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு உடம்பு கீழே கொண்டுட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. ஜான்சிராசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால நல்லா ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஊளைச்சதைகள் குறையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற இறுக்கம் குறைஞ்சு நல்ல ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யோக முத்ரா அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறதுக்கு இந்த ஆசனம் செஞ்சோம்னா உடல் நல்லா வளையும். பத்மாசனம் செய்யறதுக்கும் இந்த ஆசனம் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கால் நேரம் ஆயிட்டுங்க. பச்சிமோத்தாசனம். மூச்சு விட்டே மேல வாங்க. மெதுவா மூச்சு விட்டே கால் பெருவரில் பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலைக்கீழ வண்டி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். அடுத்ததாக பத்மாசனம். லெஃப்ட் லெக் பிடிச்சு ரைட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குறிக்கால் நல்லா வயிற்று ஒட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க.
அடுத்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரெண்டு காலும் போட முடியாதவங்க ஒன் லெக் மட்டும் போட்டு செய்யுங்க. அர்த்த பத்மாசனம் சொல்லக்கூடிய பயிற்சி. ரைட் லெக் மட்டும் மேல வச்சுக்கோங்க. ரெண்டு காலையும் போட முடியாதவங்க. சின்முத்திரை நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. யோக முத்ரா பின்னாடி கை கட்டிருங்க. நன்றாக மூச்சலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. One, two, three, four, five, six, seven, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மூச்செழுத்தே மேல வாங்க. சின்முத்திரை ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. உத்தித பத்மாசனம். அப்படியே கை கீழே வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. அப். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சின்முத்திரை நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. பத்மாசனம், யோக முத்ரா, உத்தித பத்மாசனம். இந்த பயிற்சிகள் செய்யும் போது நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக பலமடைகிறது. நுரையீரல் நன்றாக வேலை செய்கிறது. சுவாச உறுப்புகள் நல்ல அடைப்புகள்லாம் நீங்கி நன்றாக மூச்சு உள்ள போய் முழுமையான சுவாசம் நுரையீரலுக்கு கிடைக்குது. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவா ரைட்ல கீழே இருக்குங்க. கால நேரம் ஆயிட்டுங்க. காலை ரைட் லெஃப்ட் நல்லா அசைச்சுக்குங்க. கால் முட்டியை நல்லா மேல உயர்த்தி மேலும் கீழே அசைங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க இப்படி கை வந்து நல்லா நாம்பி வச்சுட்டு மூட்டுக்கு அடியில் இப்படி காலை கை வச்சுக்கோங்க. கால் மூட்டுக்கு அடியில் வச்சுட்டு நல்லா டைட்டா கீழே அழுத்தி இப்படி 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இது மாதிரி ஒரு 3 முறை செய்யலாம். நம் கால் மூட்டு பகுதிக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். அந்த தசைகள் வந்து வலுவிழந்து இருந்துச்சுன்னா நல்லா வலிமை அடையும். நல்லா மூச்சல் தொடங்க. இப்ப முதல்ல லெஃப்ட் லெக் ரைட் லெக் எடுத்து ஃபர்ஸ்ட் மேல போடுங்க. ரைட் லெக் குதிக்கால் வந்து நல்லா வயிற்று ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. ஒன் லெக் மட்டும் மேல போடுறவங்க லெஃப்ட் லெக் மட்டும் மேல வைங்க. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததுனால இப்ப லெஃப்ட் லெக் மேல இருக்கணும். சின்முத்திரை நேரா கோருங்க, நிமிந்து கோருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து யோக முத்ரா பின்னாடி கை கட்டுங்க. நன்றாக மூச்சிலுங்க.
அப்படியே மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. நல்லா வயிற்று பகுதி காலில் போய் நல்லா க்ளோஸ் ஆகணும். அடுத்து ஜஸ்ட் கீழே கொண்டு வரணும். அப்படியே தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. சின்மத்துல வைங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கைகள் நேரம் ஏட்டுங்க. ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக் மட்டும் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு தொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் மட்டும் இப்படிங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அர்த்த பந்த பத்மாசனம். இந்த பயிற்சி எதனால நம்முடைய முதுகு தண்டு நல்லா பலமடைகிறது. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. காலை மெதுவா நேரம் ஏற்றிடுங்க. காலை நல்லா இயல்பா மேலும் கீழே அசைச்சுக்குங்க. ரைட் லெஃப்ட் அசைங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடரும். சுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே இருக்கு. ரைட் லெக் நல்லா லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க உடம்போட. ரைட் லெக்கையும் லெஃப்ட் லெக்கோட ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. கால் வந்து நல்லா இலக்கமா கீழே இறங்கி இருக்கணும். ஒட்டி நேரா கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. இப்படி அமர்ந்தாலே இப்படி பின்னாடி சாயிற மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது சுவர் இருந்துச்சுன்னா அதுல சாஞ்சு கொண்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு பலகை பின்னாடி வச்சுக்கலாம். நேரா கொண்டுக்கிற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டுக்கிற மாதிரி வச்சு கூட நீங்க மூச்சு பயிற்சி செய்யலாம். பெருவரில் ரைட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கபாலபதி. 1 2 3. காத்து வெளியேறும் போது வயிறு சுருங்கி வெளியேற்றணும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 2 கையில் சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சில் விடவும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரெண்டு கையில சின்னத்துல வைங்க. நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுறோம். அப்படியே திருமலர் பஸ்திரியா ஆதிமுத்திரை வைங்க. மேல போகும்போது மூச்சு திட்டே கொண்டு வாங்க. கீழே வரப்போது மூச்சு விட்டே கீழே வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே சின்முத்திரை வைங்க. நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மீண்டும் செய்யுங்க. நல்லா கைகள் உரசி முகத்தை நல்லா தொடச்சுக்கணும். ரெடி? மீண்டும் செய்யலாம். 1. இன்னும் நல்லா மூச்சல் தொடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மிக சிறப்பு, மிகவும் சிறப்பு. மிக அற்புதமா பயிற்சி செஞ்சீங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அப்படியே மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடுங்க. நம்முடைய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. நம்முடைய சுவாச உறுப்புகள் இருக்கக்கூடிய அழுக்குகள், அடைப்புகள் எல்லாம் நீங்கி முழுமையான சுவாசம் நடக்கின்றது. நாட்பட்ட கழிவுகள் நுரையீரல தங்கி இருக்கிறதும் கூட இந்த பயிற்சி செஞ்சா நல்லா ஃப்ரீயா இலக்கமாயி வெளியில வந்துடும். சுவாச உறுப்புகள் பலமடையும். அப்படியே தேனி பிராணாயாமம் செய்யுங்க. பெருவரல காதுல வச்சுக்கோங்க. 2 விரல் கண்கள்ல, 2 விரல் உதடு மூடி இருக்கணும். உதடு மேல வச்சுக்கோங்க. நல்லா 2 முறையும் சொல்லுங்க.
2 கையில சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சிழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. பெருவரில் ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட்ல நல்லா மூச்சிலுங்க. கையை எடுத்துட்டு மெதுவா மூச்சு விடுங்க. இப்போ மோதிரவரில் வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. கையை எடுத்துட்டு மெதுவா மூச்சு விடுங்க. மீண்டும் பெருவரில் வச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மோதிர விரல் நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மிக சிறப்பு. அப்படியே சாந்தியாச நிலையில படுத்துருங்க. கண்களை மூடி மூச்சு காற்றையே கவனிங்க. சாந்தியாசன நிலை. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். கால்கள் முழுவதும் நல்லா தளர வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நல்லா இடுப்பு பகுதியை தளர வச்சுக்கோங்க. வயிற்று பகுதி முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கிறது. நம்முடைய நெஞ்சக பகுதி நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் தோள்பட்டையெல்லாம் நல்லா தளர வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்ல கழுத்து பகுதியை இலக்கமா வச்சுக்கோங்க. நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். தலைப்பகுதி நல்ல ஓய்வு நிலையில் வைத்துக்கோங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடல் முழுவதும் பரிபூர்ண ஓய்வு நிலையில். நம்முடைய உடல் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் பெற்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் பாதுகாப்புடனும் வலிமையுடனும் முழுமையான ஆரோக்கியம் பெற்று நாம் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம்.
இப்படி ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை நீட்டி ரைட்டு லெஃப்ட் நல்லா திரும்பிக்கங்க. அப்படியே மெதுவா எழுந்திரிச்சுக்கோருங்க. கைகளை நல்லா உரசிக்கங்க. கண்களை வச்சு எடுத்துக்கோங்க. மிக சிறப்பு, அற்புதமாக பயிற்சி செஞ்சீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள், அதாவது நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் நம்ம செய்யற விதத்தை எந்த அளவுக்கு நம்ம செய்யறோங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது ஆசான்களோட பெரிய ஒரு விஷயம். அதை இன்னைக்கு நல்ல செம்மையா நம்ம செய்யற விஷயத்த ஒவ்வொருத்தவரும் எப்படி நம்ம செய்யறோங்கிறதையும் கண்காணிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பா செய்யறதையும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நல்ல நேரத்துல நம்ம நன்றி. ஏன்னா ஒரு ஒரு பயிற்சி முறைகளை எந்த அளவுக்கு நாம் முன்னெடுத்து செய்யறோமோ அது உடலுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் என்பதற்கு ஆசான்களுடைய அந்த வாழ்த்து தான் நமக்கு முக்கியம். அது இன்னைக்கு சிறப்பா நம்ம பயிற்சி முறைகள்ல அவங்க கொடுத்த விதங்கள் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய நிலைகள் அனைவரும் சிறப்பாக செய்த இந்த பயிற்சி முறைகள் தொடர்ந்து அனைவரும் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நல்ல சோமையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.